இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டியளித்திருந்தார். அதில் அமைச்சர் துரைமுருகன் ஒரு துறை செயலரை பார்க்க 3 மணி நேரம் காத்து கிடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் வேல்முருகனின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்திருக்கிறார். கேட்ட இடங்களை தராவிட்டால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். அமைச்சர் துரைமுருகனால் கூட முதல்வரை சந்திக்க முடியாது என கூறுவது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று வேல்முருகனின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். கேட்ட இடங்களை தராவிட்டால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் துரைமுருகன் ஒரு துறை செயலரை முதலமைச்சரை பார்க்க 3 மணி நேரம் காத்து கிடந்ததாகவும் அமைச்சர் துரைமுருகன் கண்ணீர் விட்டதாகவும் வேல்முருகன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வேல்முருகனின் குற்றச்சாட்டு அபாண்டமானது என்று மறுத்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் வேல்முருகன் கூறிய குற்றச்சாட்டு குறித்து தற்போது பார்க்கலாம். ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே, அவர் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். முதலமைச்சரின் ஒரு தனி செயலரை பார்க்க அமைச்சர் துரைமுருகன் 3 மணி நேரம் காத்து கிடந்ததாகவும் அவர் கண்ணீர் விட்டதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்து பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியது அபாண்டமான குற்றச்சாட்டு என்றும் கேட்ட தொகுதிகள் கிடைக்காததால் இவ்வாறு அவர் குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.